சார் இப்போ ஒரு சிங்கிள் மதராக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சைல்டு கஸ்டடியை அவங்க எப்படி சார் ஹேண்டில் பண்ணலாம்? பொதுவாக நேச்சுரல் கார்டியனாக வருவாங்க. இவங்க அம்மான்றவங்க வந்து எப்போதுமே அவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த நேச்சுரல் கார்டியனாக வருவாங்க. தகப்பனார்ன்றது அவரோட கடமை, அந்த குழந்தைக்கு வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. ஓகே, சில வேளை எப்படின்னா இவங்க வந்து அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அம்மா மட்டும்தான் குழந்தைய பார்த்துக்கிறாங்க, அப்பா வந்து கவனிக்கவே இல்லை அப்படின்ற கண்டிஷனில் இவங்க அப்படியே வந்து விட்டுற முடியாது. ஓகே, ஜிடபிள்யூஓபின்னு சொல்லுவோம், கார்டியன்ஸ் ஆன் வார்ட்ஸ் ஒரிஜினல் பெட்டிஷனை கோர்ட்டில் சம்மந்தப்பட்ட அந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ணி இந்த குழந்தைக்கு உண்டான டெசிஷன் எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், ஓகே இந்த குழந்தைக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படின்னு அந்த முழு உரிமையும் அதை முடிவெடுக்கக்கூடிய உரிமையை வந்து ஜிடபிள்யூஓபியில் இவங்க வாங்கினாதான் அந்த குழந்தைக்கு பாஸ்போர்ட் கூட எடுக்க முடியும், வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும், இல்லை என்ன வேணால் செய்ய முடியும், அந்த குழந்தைக்கு வந்து என்ன நன்மைகளை செய்ய முடியும் இந்த ஸ்கூலில் சேர்க்கறதுன்னு. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு நேரமும் அப்பாவோடைய கையெழுத்து வேணும், அப்பாவோட பர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் சிங்கிள் மதராக நீங்கள் வந்து அந்த ஜிடபிள்யூஓபி பெட்டிஷனை போட்டு ஆர்டர் வாங்குறது தான் நலம். ஓகே, அதை மாதிரி நீங்கள் அதை வாங்கியும் கூட நீங்கள் அப்பா கிட்ட மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக வாங்கலாம். இப்போ நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கீங்க, அந்த குழந்தைய மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களால் முடியலனாலும் அதுக்குண்டான பொருளாதார மெயின்டெனன்ஸை கண்டிப்பாக தகப்பனார்கிட்டேருந்து அதை வாங்க முடியும். அதில் எந்த வித டவுட்டும் இல்லை. சார், இப்போ டிவோர்ஸ் வாங்கினா சிங்கிள் மதர்னு சொல்லுவாங்களா, இல்லை தனியாக வாழ்ந்தாலே சிங்கிள் மதர்னு சொல்லுவாங்களா சார்? அதாவது டிவோர்ஸ் வாங்கி அந்த குழந்தைய அவங்க மெயின்டைன் பண்ணாலும் சிங்கிள் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குழந்தை பிறந்தாலும் அதுவும் சிங்கிள் மதர்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி குழந்தை அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சிங்கிள் மதர் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ அந்த குழந்தைக்கு வந்து இப்போ லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க குழந்தை பிறந்துருது, அந்த குழந்தைக்கு தகப்பனார் அப்படிங்கிறது அவரும் வருவார்ல சார், எப்படி தான் சிங்கிள் மதராக இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற சொத்துல அந்த குழந்தைக்கு உரிமை இருக்குங்களா? கண்டிப்பாக வந்து உரிமை இருக்குது. அந்த சொத்துக்களை நிர்வாகம் பண்ணுறது கூட அந்த தாய் வந்து அந்த உரிமையை கோர முடியும். அந்த ஜிடபிள்யூஓபின்றது வந்து அந்த பெட்டிஷன் அவங்க போட்டு குழந்தைக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க மட்டும் தான் பாதுகாப்புனா அந்த குழந்தைக்கு வரக்கூடிய சொத்துக்களையும் இவங்க பராமரித்து அவங்க அந்த குடும்பத்துக்காக செலவழிக்கிறது கூட அவங்களுக்கு எல்லா வித உரிமையும் வந்துடும். ஒருவேளை இந்த குழந்தை வந்து இப்போ ஃபாரின் ட்ராவல் பண்ண வேண்டியது வருது அப்படின்னா அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியது வரும் சார்? பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் ஆர்டர் நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னா அவங்களுடைய பாஸ்போர்ட்டு மற்ற வீசா அப்ளை பண்ணுறதுக்குலாம் அப்பாவுடைய பர்மிஷன் வேண்டான்ற அந்த இவங்க பர்மிஷன் மட்டும் இருந்தால் போதும்ன்ற அந்த டாக்குமெண்ட் இருந்தால் போதும். தாராளமாக அந்த குழந்தைய வந்து அவங்க எந்தெந்த இடத்துல நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்க யாரோடைய துன்பமும் இல்லாமல் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் தைரியமாக அவங்க பண்ண முடியும். ஸோ இப்போ டிவோர்ஸே வாங்காமல் கஸ்டடி கேட்க முடியுமாங்க சார்? கண்டிப்பாக கேட்க முடியும். ஏன் கேட்க முடியாது? டிவோர்ஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிக்கல, அம்மா கிட்ட இருந்தால் தான் குழந்தை நல்லபடியாக வளரும். அப்பா வந்து தான் தோன்றித்தனமாக இருக்கிறாரு, அப்பா வந்து சரியாக குழந்தைய பார்த்துக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணால் தாராளமாக அந்த குழந்தைக்கு வந்து அவங்க சோல் கஸ்டடி எடுத்துக்கிட்டு அவங்க அந்த குழந்தைய நல்லா பராமரித்து நல்லா செய்ய முடியும். அதுக்குண்டான நீதிமன்ற உத்தரவு வாங்க முடியும். மேலும் உங்களுக்கு இதில் பல விஷயங்கள், இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதில் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நீங்கள் வந்து இன்னும் யோசிக்காதீங்க, அந்த குழந்தையோட நல்வாழ்வு தான் முக்கியம். உங்களுக்கு அப்படி அதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.